ஸோ இப்போ நம்ம ஆவலோட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு லீடர் கிட்டத்தட்ட இந்த இண்டஸ்ட்ரியில அதாவது மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில ரொம்பவே வந்து எக்ஸ்பீரியன்ஸான நபர். சொந்தமாக கிளினிக் வச்சிருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் வச்சு ரன் பண்ணக்கூடிய அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நுட்பமாக சிந்திக்கக்கூடியது, அதை டெலிவரி பண்ணக்கூடிய தன்மையும் மிகுந்த ஒரு ஆற்றலுடைய நபர் நம்மளுடைய சோலமன் சார். சார் வெல்கம். Thank you, madam. Thanks for the introduction. After a long time. ஓகே. ஸோ என்னுடைய சார்பாகவும் எலிக்சர் மிக்ஸ் மேனேஜ்மெண்ட் சார்பாகவும் எல்லாருக்கும் மக்கள் வந்திருக்கு மீட்டிங் வந்திருக்கிற எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஏன்னா பழனிசாமி சார் சொன்ன மாதிரி நம்ம இனி அடுத்த வருஷம் தான் சந்திக்க போறோம், ரைட்? எலிக்சர் மிக்ஸும் நம்ம இந்த குறிப்பிட்ட ப்ராடக்ட் ஆல்மோஸ்ட் மார்க்கெட்ல ஃபீல்ட்ல 12 இயர்ஸா இருக்கிறோம். எலிக்சர் மிக்ஸ் வந்து 4 இயர் கம்ப்ளீட் ஆகி 5th இயர் என்டர் ஆகிறோம். பாத்தீங்கன்னா இந்த 2024 இந்த வருஷம் உண்மையிலேயே எலிக்சர் மிக்ஸ்க்கு ஒரு கம்பெனி நிறுவனத்துக்கும் சரி, இதை நம்பி வந்த லீடர்ஸ் எனக்கும் சரி, என்னை மாதிரி நிறைய லீடர்ஸ் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விசேஷமான ஆண்டு தான் சொல்லணும். ஏன்னா பொருளாதார ரீதியாகவும் நம்மளுடைய ஹெல்த் சம்பந்தமாகவும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நம்ம அநேக குடும்பங்கள்ல ஏற்பட்டிருக்கு உண்மையிலேயே. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா 2 வீலர் கூட ஓட்டி ஃபீல்டுக்கு போக பண்ண முடியாத எத்தனையோ லீடர்ஸ் இன்னைக்கு கார்ல ஒர்க் பண்றாங்க. அது எலிக்சர் மிக்ஸ் உண்மையிலேயே ஒரு பெரிய எல்லாருமே நம்ம நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஏன்னா அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் சாத்தியமா இருக்குது. அது பாருங்க, எத்தனையோ குடும்பங்கள்ல நல்ல விசேஷங்கள், நிறைய நல்ல நல்ல காரியங்கள் நடந்திருக்கு. ஸோ 24 சொல்ல போனா நம்ம எல்லாருக்குமே ஒரு வெற்றியான ஆண்டு தான். பரவாயில்ல, நல்ல ஏதோ ஒரு நம்பிக்கையோட ஆரம்பிச்சோம் 24. ஆனா என்னன்னா அந்த இறுதி என்ன சொல்லுவாங்க, அந்த வருஷத்தை முடிக்கிறது ஆல்மோஸ்ட் we have come to the fag end of the year இல்லையா? அதுல ஒரு வெற்றியோட முடிக்க போறோம். சொல்ல போனா எல்லாத்துக்கும் இப்ப எனக்கே பாத்தீங்கன்னா ஜான்ல இருந்த இன்கமோட இப்ப இருக்கிற இன்கம் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப நல்ல ஒரு பொசிஷன்ல தான் இருக்கிறோம். ஏற்கனவே நம்மளுக்கு பிசினஸ் நிறைய இருந்தாலுமே எலிக்சர் மிக்ஸ்ல வர்ற இன்கம் வந்து நம்மளுக்கு என்ன சொல்றது 100% ப்ராஃபிட் ஆனது, லாபகரமானது. மற்ற பிசினஸ் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, லேபர்ஸ் இருக்கிறாங்க, சேலரி எல்லாம் கொடுத்து வர்றது லாபங்கிறது ரொம்ப கம்மி. ஆனா இதுல அப்படி இல்லை. எப்படி ₹1 இதுல சம்பாதிக்கிறது நம்மளுக்கு லாபம். ஒரு செலவுமே இல்லை. ஜூம்ல தான் உட்கார வைக்கிறோம், எல்லாம் போன்ல தான் பேசுறோம், லைவா ஜூம் மீட்டிங் தான் எடுக்கிறோம். அதனால ஒரு செலவும் கிடையாது. எங்கேயும் வீட்லயும் எங்க வேலை செய்யறப்ப பாருங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், அந்த வேலை டக்குன்னு டைம் ஆனா நிக்கிறேன், இன்னும் பேசிட்டு இருக்கிறேன். அப்ப அதனால செலவு இல்லாம இருக்கிறதுனால நம்மளுக்கு இப்ப சார் சொன்னாரு, அட்வொகேட்டை வச்சிருக்கிறாங்கிறாரு, ஆடிட்டரை வச்சிருக்கிறேன் சொல்றாரு இல்லையா? அப்புறம் இப்ப போனதுல பாத்தீங்கன்னா இடையில நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸும் கொஞ்சம் டிலே ஆச்சு. அது ஏன்னா ரா மெட்டீரியல் 2-3 கண்ட்ரில இருந்து வருது. புரியுங்களா? நம்மளுக்கு தெரியறதுல ஈஸியா 5000 போட்டுறோம், கொரியர்ல ப்ராடக்ட் வருது. ஆனா இதுக்கு இடையில எவ்வளவு வேலைகள் நடக்கிறதுன்னு தெரியல. ரா மெட்டீரியல் பாத்தீங்கன்னா 3-4 கண்ட்ரில இருந்து வருது. நினைச்சு பாருங்க, 12 இன்கிரியன்ட்ல ஏதோ ஒண்ணு வர தடைப்பட்டா கூட ப்ராடக்ட் வர லேட் ஆகும். அப்போ இதெல்லாம் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பண்றாங்க, எல்லாம் கரெக்டா அவங்க ப்ராப்பரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணிருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானம். அடிக்கடி நம்ம பழனிசாமி சார் சொல்ல, கட்டுமானம் கரெக்டா இருக்கு. எல்லாம் இனி எல்லாரும் என்ன பண்ணோம், டேக் ஆஃப் ஆகிறது 25 நான் ஸ்டாப் கொண்டாட்டம் மட்டும் கிடையாது, திரும்பி பார்க்காம ஓடணும் நம்ம. புரிஞ்சுங்களா? ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இப்ப என்னன்னா சொல்லுவாங்க, கரும்பு தின்ன கூலியா இல்லையா, தேன் சாப்பிட கூலியா இல்லையா, அது மாதிரி கண்ணா லட்டு தின்ன ஆசையான்னு கேட்பாங்க. ஒரு 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 இதோட ஒரு ஸ்லோகம் அடிக்கடி நீங்க நம்ம கேட்டிருப்போம். அப்போ இப்ப என்னன்னா லட்டு தின்ன கூலி, அதாவது கரும்பு தின்ன கூலி இப்போ எலிக்சர் மிக்ஸ் நிறுவனம் கொடுக்குது. எப்படி கரும்பு இதுல எது, எலிக்சர் மிக்ஸ் கரும்பு இல்லையா? இப்ப நான் கூலி எது, பைனரி தான் கூலி நண்பர்களே. பைனரியோட பவர் இவ்வளவு நாள் தெரியாம, ப்ராடக்ட் உண்மையிலேயே விசேஷமான ப்ராடக்ட், அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது, மெராக்குலர் ரிசல்ட் கிடைக்காது. ஆனா நம்மளுடைய நேரத்தையும் ஆராய்ச்சியும் அதுலயே செலவு பண்றோம். புரியல, ப்ராடக்ட்ல செலவு பண்ணி அதுல நேரத்தை ரொம்ப ப்ராடக்ட் அப்படி இப்படி ஹைலைட் எல்லாம் உண்மைதான். ஆனா அதை ரொம்ப அதுல கான்சென்ட்ரேட் பண்ணாம பைனரியை நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், வேகமா உங்களுடைய அக்கௌண்ட்ல பணம் விழுந்துட்டு இருக்கும். புரியுங்களா? ஏன்னா இது சார் சொன்னார் 40 crore 40 crore கிடையாது, அதுக்கு மேல சம்பாதிக்கலாம். நினைச்சு பாருங்க, இப்போ எவ்ரி 2 lakhs சார் சொன்னாலே எவ்ரி 2,21,000 வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணணும். அப்போ நினைச்சு பாருங்க, பைனரி நம்மளுக்கு ₹1000 வந்துட்டே இருக்கும் 2 லட்சத்துக்கு. அப்போ 1 கோடிக்கு 50 தடவை ஒரு கஸ்டமர், நம்மளுக்கு கீழே இருக்கிற ஒரு கஸ்டமர், ஒரு டவுன்லைன்ல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் 40 கோடி சம்பாதிக்கணும் அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட எத்தனை தடவை, 1 கோடிக்கு 50 தடவை ஒரு ரீபர்ச்சேஸ் நடக்கணும் இல்லைங்களா? அப்போ 50 தடவை ரீபர்ச்சேஸ் நடந்தாலே நம்மளுக்கு இன்கம் என்ன ஆச்சுன்னா ₹50,000 வந்துருச்சு. இது புது பிசினஸ் கிடையாது, இருக்கிற எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்லயே இது ஒரு இன்கம். புதுசா பாருங்க, யூஸ்வலா கம்பெனி ஒரு ப்ராடக்ட்ல லான்ச் பண்ணி வளரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ப்ராடக்ட்டை விலை ஏற்றுவாங்க, பிளானை டைப் பண்ணுவாங்க, எல்லாம் நடக்கும் இல்லையா? ஸ்பீட் பிரேக்கர் அங்கங்க புதுசா வரும். புரியுங்களா? அங்கங்க என்ன பண்ணுவாங்க, டோல்கேட்டை வைப்பாங்க இல்லையா, நம்மகிட்ட வசூல் பண்ண பார்ப்பாங்க. ஆனா இங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் ஸ்பீட் பிரேக்கர் எல்லாம் உடைச்சு விட்டு, டோல்கேட் எல்லாம் ஓபன் பண்ணி விட்டு என்ன பண்றாங்க,
வேகமா இன்னும் டிராவல் பண்ணுன்னு சொல்றாங்க. எப்படி பாருங்க. ஏன்னா இப்ப 5000 ருபீஸ்ல நம்ம ஐடி போடுறோம். 10,000 ரூபாய் சம்பாதிச்ச உடனே அடுத்தது இன்கம் வரணும் அப்படின்னா என்ன ஆகணும்? திரும்ப டாப் அப் பண்ணணும். அப்ப அப்ப அது ஒரு நல்ல விஷயம் தானே. அப்ப நம்மளுடைய இன்கம் என்ன ஆகுது? போறது இல்ல. அங்க பேலட்ல இருக்குது. ஒரு ஏடிஎம் கார்டை மிஸ் பண்ணிட்டோம். புதுசா ஏடிஎம் அப்ளை பண்ணி நம்ம பேங்க்ல பணம் எடுக்க போறோம். ஏடிஎம் கார்டு லூஸ் ஆகுறதுனால நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் நஷ்டப்படுமா? நஷ்டப்படாது. அப்போ இதுல நம்ம என்ன பிசினஸ் பண்ணாலும் வேலட்ல இருக்கும். திரும்ப ரீடாப் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஆனா 5000 ரீடாப் பண்ணும்போது என்ன ஆகும்னா 5000 நீங்க ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் தான் வரும். உங்க மேல இருக்கிற ஸ்பான்சருக்கு ஒரு ப்ராடக்ட் போகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க? இப்படி ஒவ்வொரு தடையும் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்? சும்மாவே உங்க மூலமா உங்க மேல இருக்கிற டவுன்லைன் அப்லைனுக்கு என்ன ஆகும்? ஒவ்வொரு ப்ராடக்ட் போகும். அது எல்லாரும் விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க? 21,000 பேக்கேஜுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்கிரேட் பண்ணிடுவாங்க. 21,000 அப்கிரேட் பண்ணும்போது என்ன ஆகும்? மேல இருக்கிற அப்ளைனுக்கு என்ன கிடைக்கும்? வெறும் பைனரி மட்டும் தான் கிடைக்கும். நம்மளுக்கு 9 பாக்ஸ் கிடைக்கும் பாருங்க. அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அதுலயே 1 crore கிட்டத்தட்ட 50,000 ருபீஸ் இன்கம், அடிஷனல் இன்கம். புரியுங்களா? அந்த பைனரி பிளான் 27 கோடி 40 கோடி ப்ராஜெக்ட் எல்லாமே இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 crores மேல வந்துரும். ரைட். அப்புறம் இந்த டைரக்ட் ஸ்பான்சர் பண்ற ப்ராடக்ட் அதெல்லாம் இப்போ ஒண்ணு இல்ல. ரெண்டாவது நம்மளுடைய எலெக்ஷன் மிக்ஸ் இன்னைக்கு நான் சார்ட்ட இன்னைக்கு ஸ்பெஷலா பெர்மிஷன் கேட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்திருக்கிறேன். எதுக்குன்னா என்ன விஷயம் பேச வந்தேன்னா, ஒண்ணு இது நல்ல விஷயம். புரியுங்களா? நம்மளுக்கு அந்த ஸ்பீட் பிரேக்கர் எல்லாம் இல்லாம ஓபன் பண்ணி விடுறாங்க. நல்ல வேளை நான் என்ன நினைச்சேன்னா, சார் மேனேஜ்மெண்ட்ல ஏற்கனவே ஒரு 1 வீக்காவே இந்த சர்ச்சைகள் போயிட்டு இருக்குது. இந்த பிளான் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சார் சொன்னார் இல்லையா? ஏன்னா பைனரி சாரி ஆளுகளை மட்டும் சேர்த்துட்டே இருந்தா பிரச்சனையாகும். உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு. மக்களுக்கு ஃபேவரா, ஜனங்களுக்கு, லீடர்ஸ்க்கு ஃபேவரா தான் பண்ணிருக்காங்க. என்ன இந்த ரீபர்ச்சேஸ் பண்றது. அதனால நல்லது. ஏன்னா கவர்மெண்ட் நாளைக்கு ரூலும் வரும். என்னன்னா பைனரி ஆளுகளை சேர்க்கறது மட்டும் பிசினஸ் நல்லதா இருக்காது. ரீபர்ச்சேஸ் நடக்கணும். இந்த சேஞ்சஸ் பண்ணது எல்லாமே நம்மளுக்கு நான் ஃபேவரா தான் இருக்கு. அதனால நல்ல விஷயம். அடுத்தது இன்னைக்கு நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு கிளைண்ட் மூலமா ஒரு 160 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரோபதி, ஒரு அக்குபஞ்சர், நேச்சுரோபதி, ஹைஜாமா இப்படி நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ற ஒரு ரொம்ப விவிஐபி கஸ்டமர்ஸை பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர்கிட்ட நம்மளுடைய கிளைண்ட் ப்ராடக்டை ப்ரொமோட் பண்றாரு. கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குன்னு வைங்க. ப்ரொமோட் பண்றாரு. ப்ராடக்டோட சயின்ஸை பேசுறாங்க. இந்த 5 விதமான ஆக்ஷன் இன்கிரியன்ஸ் இத்தனை வருஷமா இருக்கிறோம், இவ்வளவு வேலை செய்யும், இந்த நோய்களுக்கு ரிசல்ட் இருக்குது, டெஸ்டிமோனியல்ஸ் காமிக்கிறாங்க, யூடியூப்ல போய் நிறைய காமிக்கிறாங்க. அப்போ அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராடக்டை ரொம்ப வருஷமா பண்ணிட்டும் இருக்கிறார், ப்ரொமோட் பண்றாரு. சரி, அந்த நிறுவனம் அது எனக்கு இந்த பேசிட்டு இருக்கும்போதே எனக்கு தெரியுது. உடனே நான் அவரை கன்வின்ஸ் பண்றதுக்கு என்ன பண்றேன், அந்த நிறுவனத்தோட அந்த நாடோட தொடர்புடையதான் நம்மளுடைய ப்ராடக்டும். சில ரா மெட்டீரியல்ஸ், அதிகமான ரா மெட்டீரியல்ஸ் அந்த குறிப்பிட்ட நாட்டுல இருந்து வர்றதுனால அந்த நாட்டோட தொடர்புடையது. அந்த சயின்டிஸ்டும் அந்த நாட்டை சேர்ந்தவங்கனால ஒருவேளை அப்படி கன்வின்ஸ் ஆவாங்களோ அப்படின்னு நினைச்சு கூட அதெல்லாம் சொல்றேன். அப்போ அவர் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இல்ல. ஓகே, பார்க்கலாம் அப்படியே பேசிட்டு இருந்தார். ரைட். இப்ப என்னாச்சு? அப்போ நான் என்ன பண்ணேன், என்னுடைய கிளைண்ட்ட, சார் சார்கிட்ட பாக்ஸை காமிச்சிங்களா? பாக்ஸை காமிச்சேன் சார், ஃப்ரெண்டு பார்த்தாரு. சரி, பாக்ஸோட பின்பக்கம் அவர் பார்த்தாரா நல்லா அப்படின்னு கேட்டேன். பின்பக்கம் காமிச்சேன் சார். திரும்ப என்ன பண்ணுங்க, பாக்ஸை கொடுத்து அதோட பேக் சைட், நண்பர்களே லீடர்ஸ் யாராவது இருந்தா கொஞ்சம் இதை மட்டும் கவனிச்சு பாருங்க. இது கிட்டத்தட்ட அவர் 1 மணி நேரமா பேசியிருக்கிறாரு. நானும் போன்ல ஒரு 1/2 hour அவரை கன்வின்ஸ் பண்ண பாக்குறேன். அவர் ஒரு திருப்தி அடையல. ஓகே, அப்போ ஒரு சந்தேகத்தின் பார்வையிலே இருக்கிறார். ரைட். இப்ப பாக்ஸோட பேக் சைட காமிங்க சார். அப்ப அவர் சொல்றாரு, சார் சாலமன் சார் சொல்றாரு, இந்த பாக்ஸோட பேக் பின் பகுதியை, ஏன்னா ஃப்ரண்ட்ல ஒண்ணுமே கிடையாது இல்லையா, 2 ஹெர்ப்ஸ் இருக்கும், எலிக்சர் மிக்ஸ் போட்டிருக்கும், கிங் ஆஃப் ஹெர்ப்ஸ், அவ்வளவுதான், மஞ்சள் கலர்ல இருக்கும், வேற ஒண்ணு இல்லை. அதோட பேக் சைட பார்த்து கொஞ்சம் படிங்க சார், அதுக்கப்புறம் நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். இப்போ இந்த பாக்ஸை பாக்குறாரு. பாக்ஸ்ல பார்த்தோன்னே அதுக்கப்புறம் நான் அவரை கூப்பிட்டேன். இல்ல, அவரே வர்றாரு, காலைல நம்ம கிளைண்ட் அவரே வர்றாரு. சார் கூப்பிடுறாரு, பேசணும்னாரு. பேச. அப்பதான் அவர் சொல்றாரு, இப்ப கன்வின்ஸ் ஆயிருக்காரு. நண்பர்களே, இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நல்ல சயின்டிபிக் நாலேஜ் உள்ளவங்க, அதாவது இந்த சப்ஜெக்ட் விஷயம் தெரிஞ்சவங்க, அது லீடரா இருக்கலாம், மருத்துவர்களா இருக்கலாம், இல்ல பெரிய அதிகாரிகள் ஆறா இருக்கட்டுமே, நீங்க என்ன பண்ணுங்க, இத காமிச்சீங்கன்னா அங்க பிசினஸ் க்ளோஸ் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன நடந்தது தெரியுங்களா? பாக்ஸ்ல பின்னாடி என்ன போட்டிருக்கிறோம், அந்த இன்கிரியன்ஸ் போட்டிருக்கிறோம் இல்லையா? லெஃப்ட் சைடு கார்னர்ல என்ன இருக்குது, அந்த 12 மூலிகையோட பொட்டானிக்கல் நேம் இல்லையா? ஸ்டெவியா, ரபுவைடனா, ட்ரிச்சிலியா, கேட்டிகுவா, கார்டிசெப்டியே அப்படி இருக்குது பாத்தீங்களா? இதெல்லாம் அவர் பாக்குறாரு. பார்த்துட்டு அப்புறம் அந்த டோசேஜ் பாக்குறாரு. அதுக்கப்புறம் கீழே பாக்ஸா பாருங்க. இன்னைக்கு பார்க்காதவங்க தயவு செய்து பாக்ஸ் இருந்தா பாக்ஸோட பின்பகுதியை பாருங்க, ரொம்ப பாருங்க. அதுல என்ன இருக்குன்னா, நோ குளூட்டன் ஃப்ரீ, வீட் ஃப்ரீ, சோயா ஃப்ரீ, நோ ஷெல் ஃபிஷ், எக் ஃப்ரீ, ஃபிஷ் ஃப்ரீ, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. புரிஞ்சுங்களா? அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் ப்ராடக்ட்ல இந்த விஷயங்கள் அடிபட்டு போகும். நான் பேர் சொல்ல விரும்பல. அந்த ப்ராடக்டோட நிறுவனரும் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் வெளிநாட்டுக்காரர், அவர் எனக்கு நல்ல நண்பர். அவருடைய அந்த பிரேயர் சொல்லல.
அங்கேயும் இந்த இந்த விஷயங்கள் அடிபட்டு போகும். ஏன் தெரியுங்களா? அங்க ஃபிஷ்ஷோட சோர்ஸ் இருக்குது. நம்ம கிட்ட மீனோட சோர்ஸ் இல்ல, முட்டையோடது இல்ல, குளூட்டன் இல்ல, வீட் இல்ல, எதுவுமே இல்ல. 100% ஹெர்பல். புரியுங்களா? அந்த விஷயம் அவருக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனரா இருக்கு. அவரை யோசிக்க வச்சது. ரைட். அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய சர்டிபிகேஷன் கீழே பாத்தீங்கன்னா ஒரு 10-11 விதமான சர்டிபிகேஷன் நீங்க பார்க்கலாம். புரியுங்களா? அதாவது 100% நேச்சுரல், ஆர்கானிக், ஜிஎம்பி, ஐஎஸ்ஓ, ஐஏஎஃப், இப்படி நீங்க பாக்ஸ்ல பாருங்க, நிறைய இருக்கும். அதே மாதிரி ரைட் சைட்ல வாங்க, 2 எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் நம்பரை பார்க்கலாம் நீங்க. மார்க்கெட்டிங் எஃப்எஸ்எஸ்ஐ, அப்புறம் கீழே மேனுஃபேக்சரிங் எஃப்எஸ்எஸ்ஐ. புரியுங்களா? மார்க்கெட்டிங் எஃப்எஸ்எஸ்ஐ ஈஸி. ஒரு 1500 கட்டினீங்கன்னா 6 வேணும். எனி டாம் டிக் ஹாரி கேன் கெட் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் ஜஸ்ட் பை பேயிங் ₹1500. ஒரு 1500 கொடுத்தா உங்களுக்கு வந்துடும். பெரிய விஷயமே கிடையாது. ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் பண்ணா அப்படின்னா எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வேணும். அது ஈஸி. ஆனா மேனுஃபேக்சரிங் அப்படி கிடையாது. பக்கா யூனிட். உங்களுக்கு அந்த ஜிஎம்பிஸ் அந்த அவங்களுடைய அந்த ரெகுலேஷன் படி இருந்தாதான் மேனுஃபேக்சரிங் எஃப்எஸ்எஸ்ஐ கிடைக்கும். புரியும்? அப்புறம் அதுல எம்ஆர்பி அதெல்லாம் இருக்குது. எனக்கு என்ன ஆச்சு, அவர் கன்வின்ஸ் ஆயினார். புரியும்? அதனால இந்த விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். புரிஞ்சுங்களா நண்பர்களே? அதாவது நிறைய லீடர்ஸ் இருப்பீங்க, நீங்க ப்ராடக்ட பேசியிருப்பீங்க, அதோட சயின்ஸை பேசியிருப்பீங்க, அதுல இருக்கக்கூடிய ரிசல்ட்டை பேசியிருப்பீங்க, நீங்க சம்பாதிச்ச விஷயங்களை பேசியிருப்பீங்க, உங்களுக்கு மேல இருக்கிற அப்ளைன் சம்பாதிச்ச விஷயங்களை பேசியிருப்பீங்க. புரிஞ்சுங்களா? ப்ராடக்ட் இத்தனை வருஷமா இருக்குது இந்த கம்பெனில, ஒரே ப்ராடக்ட், இதெல்லாம் பேசியும் கன்வின்ஸ் ஆகல அப்படின்னா மனம் சோர்ந்துடாதீங்க. திடீர்னு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, இந்த பாக்ஸ பேக் சைட காமிங்க. அது பாருங்க, அது ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் தான் சொல்லணும். மேல இருந்து கடவுள் கொடுத்த ஒரு தூண்டுதல் அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதை சொன்ன உடனே அவரு சொல்றாரு, சார் ஆழமான விஷயங்கள் இருக்கு சார் அப்படிங்கிறாரு. இதோட டெப்த் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிறாரு. அப்பதான் அந்த அட்டைப்பெட்டி சாதாரண ஒரு பெட்டியில பின்னாடி இவ்வளவு ஆழம் இருக்கா, எனக்கு ஆச்சரியமா இருக்கு நண்பர்கள். அதனால நீங்க படித்த நபர்களை சந்திக்கிறீங்க, உங்களையோட விசேஷமான படித்த அறிவுள்ள ஜீவிகளை டாக்டர்ஸை சந்திக்கிறீங்க, இல்ல பெரிய லீடர்ஸை சந்திக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு பெரிய டூலா இருக்கும். புரியுங்களா? கண்டிப்பா அங்க பிசினஸ் உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். அதனால இந்த பாயிண்ட மறந்துடாதீங்க. பின்னாடி அவ்வளவு விஷயம் இருக்கு. அதனால இம்மிடியா என்ன பண்றாரு, அவர் ஜாயின் பண்றாரு. அவரு ஒரு நிறுவனத்துல எத்தனையோ லட்சங்கள், கோடிகள், அவர் ஒரு வருஷத்துக்கு இத்தனை ப்ராடக்ட் அவர் வாங்குறாரு, அவர் சேல்ஸ் பண்றாரு. ஏன்னா அவருடைய கஸ்டமர்ஸ் அக்ராஸ் த குளோப், இந்தியா மட்டும் கிடையாது, அநேக நாடுகள்ல இருக்கிறாங்க. ஏன்னா அவர் ரெய்கி, பெண்டுலம், என்னெல்லாமோ தெரப்பி பண்றாரு, ரிஃப்ளெக்ஸாலஜி, புரிஞ்சுங்களா, கியோச்சி ரிஃப்ளெக்ஸாலஜி, இப்படி ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் பண்றாரு. அவருடைய சர்டிபிகேஷனை பாத்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டுருவீங்க. அவர் பேரு ஒரு 10 எழுத்துல முடிஞ்சிருது. ஆனா அவருடைய டிகிரி பாத்தீங்கன்னா அந்த விசிட்டிங் கார்டு ஃபுல்லா இருக்குது, ஃப்ரண்ட் பேஜ் ஃபுல்லா. அவ்வளவு விசேஷமான ஆள். அப்ப என்ன ஆச்சு, பிசினஸ் க்ளோஸ் ஆகுது. அதனால நண்பர்களே என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த வருஷ கடைசியில உங்களுக்கு இது ஒரு செய்தி. புரியுங்களா? இதை 25ல யூட்டிலைஸ் பண்ணுங்க. சார் சொன்ன மாதிரி அநேக கோடீஸ்வரர்கள் நம்ம என்ன பண்ணுவோம், அதே மாதிரி உங்க டிடிஎஸ் அதை காமிங்கன்னு சொன்னால இன்கம் கம்பெனி அக்கௌண்ட்ல வித்ட்ரா பண்ணி அதையும் அது ஒரு ப்ரூஃப் ஆகுது. புரியுங்களா? அதெல்லாம் நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. நல்ல வாய்ப்பு இருக்கு. ப்ராடக்ட் மிராக்குலான ப்ராடக்ட். புரியுங்களா? ரைட்.